So, good morning to all. I am Mahendran from the Department of Physics of Tyagarajar College of Engineering. First of all, I would like to thank the management and the principal of Tyagarajar College of Engineering, Madurai, for giving me an opportunity to take this remedial class or the bridge course. This bridge course is meant for the first year BE engineering students. Bridge course, what I mean is, ஸ்கூல்ல இருந்து படிச்சு வர்றவங்களுக்கு இங்க they are entering into the college. So school atmosphere வேற மாதிரி இருக்கும், காலேஜ் atmosphere வேற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல லேர்னிங் சிஸ்டம், ஐ மீன் பிசிக்ஸ் லேர்ன் பண்றது அங்க ஒரு மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், +1 +2 பிசிக்ஸ் படிக்கும்போது நீங்க ஒரே ஒரு புக்கை தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. மேபி வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டு புக்கை யூஸ் பண்ணிருப்பீங்க. வால்யூம் 1 பிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஆர் வால்யூம் 2 பிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம். எனிவே, ஸோ நீங்க யூஸ் பண்ணது ரெண்டு புக்கு தான் யூஸ் பண்ணி, தட் இஸ் ஒரு புக்கு 2 வால்யூமா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா காலேஜுக்கு வரும்போது தி லேர்னிங் சிஸ்டம் இஸ் டிஃபர்ட். நீங்க மாத்தி இங்க படிக்கிற முறை வந்து வேற மாதிரி படிக்க வேண்டியது இருக்கும். இங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு சில 1 or 2 புக்ஸை ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்றோம், இங்க ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒன்று நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் என்ன பண்ணணும், ஸ்கூல்ல படிச்சதா அப்படியே இங்க காலேஜ்ல படிக்கும்போது ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கிறது தான். தி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் இஸ் டு கிவ் an overview of your +1 and +2 physics syllabus. ஸோ அந்த ஓவர்வியூல அல்லது இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தி மெக்கானிக்ஸ். ஸோ the full bridge course, the full bridge course of this engineering physics is split into 5 classes or 5 modules. The first module is mechanics. Mechanics அல்லது இத என்ன சொல்லணும்னா இயந்திரவியல். நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, இயந்திரவியல் படிச்சிருப்பாங்க. So basically this mechanics is a branch of physics which deals with a body which is in motion or a body which is at rest. Mechanics இயந்திரவியல் என்பது ஒரு பொருள் நிலையாக இருக்கும் பொழுதோ அல்லது அந்த பொருள் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதோ அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் இயந்திரவியல் அல்லது மெக்கானிக்ஸ். So mechanics basically, I repeat the definition, mechanics is a branch of physics which deals with the motion of the body which is at rest or in motion. So that is mechanics. Basically this mechanics is classified into 2 types, namely the statics and dynamics. நீங்க இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெக்கானிக்ஸ் படிச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். Basically this unit, the mechanics, will be much useful for the students of civil engineering and the mechanical engineering. Students who are studying civil engineering and mechanical students can learn this the basics of the mechanics. Therefore mechanics is basically classified into 2 types, namely the statics and dynamics. இது வந்து நிலையியல். ஸ்டாட்டிக் என்பது நிலையியல், டைனமிக்ஸ் என்பது இயக்கவியல். அதாவது மெக்கானிக்ஸ் a body which is at rest, I mean statics deals with a body which is at rest. ஒரு பொருள் நிலையாக இருக்கும் பொழுது அல்லது ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அந்த பொருளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக்ஸ் அல்லது நிலையியல். அதுக்கு அடுத்து டைனமிக்ஸ் சொல்றோம், இது வந்து இயக்கவியல். a body which is in motion, ஒரு நிலையாக இருந்த ஒரு பொருளை பத்தி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸ் சொல்லிட்டோம், அது ரெஸ்ட்ல இருக்கு, அதை பத்தி படிக்க விட்டுருக்கோம். இப்போ அடுத்த the next type of mechanics is your dynamics. இந்த டைனமிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாடி மூவிங்ல இருக்கும்போது, ஒரு நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை பற்றி படிக்கிறது பேர் தான் டைனமிக்ஸ், அதாவது இயக்கவியல். If a body is in motion, that is called the dynamics, or the dynamics deals with the movement of the body or the motion of the body is called the dynamics. Okay, now further this branch dynamics is further classified into 2 types, namely the kinematics
and kinetics. Kinematics and kinetics. இயக்கவியல் விசையியல். இந்த kinematics இயக்கவியல் சொல்றோம். இத விசையியல் சொல்றோம். அல்லது இது இயக்க விசையியல் சொல்லலாம். இது இயக்க விசையியல். இயக்க விசையியல். ஸோ டைனமிக்ஸை இயக்க விசையியல்னு சொல்கிறோம். டைனமிக்ஸ் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இயக்கவியலும், இன்னொன்று விசையியலும். அது கைனமேட்டிக்ஸ் பிரிக்கிறோம் அல்லது கைனடிக்ஸ்னு பிரிக்கிறோம். ஸோ எனிவே இது ரெண்டுமே, இந்த டைனமிக்ஸ் என்பது ரெண்டுமே எதை பற்றி படிக்கிறதுனா, எ பாடி விச் இஸ் இன் மோஷன், நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பொருளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் இந்த டைனமிக்ஸ்ன்றது. ஓகே, அந்த மாதிரி இந்த மெக்கானிக்ஸை படிக்கிறதுக்கு நம்ம என்ன தெரியணும்னா, whether you are a civil engineer or mechanical engineer or electrical engineer, whatever the, irrespective of the branches of study, you should know some basic definition of basic definitions involved in the mechanics. So that means இந்த மெக்கானிக்ஸை பற்றி படிக்கிறதுக்கு சில பேசிக் வரையறைகளை, ஒரு அடிப்படையான வரையறைகளை, ஒரு டெஃபனிஷனை நம்ம பார்க்கணும். அதில் சில வரையறைகள் ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெக்கானிக்ஸ்னு இப்போ தான் சொன்னேன், ஒரு பாடி நிலையாகவும் இருக்கும் அல்லது நகர்ந்து கொண்டு இருக்கும். அதை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்றத பார்க்கணும். இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும். So the displacement, what I mean is, you have an object A here. Say assume that ஒரு பொருள் A என்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் வந்து நிலையா இருக்கு. The object which is at rest, restல இருக்கு இந்த object. Suppose if you want to make this object to move, a push or pull must be given. ஒரு புற விசை ஒன்று செயல்படணும். இந்த ஆப்ஜெக்டை நகர்த்தணும்னா, நிலையாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு பொருளை நகர்த்தணும்னா ஒரு புற விசை செயல்படணும். அந்த புற விசை என்ன சொன்னா, இப்போ இங்கே ஒரு புற விசை, அதாவது ஒரு ஃபோர்ஸ் F கொடுக்குறோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆப்ஜெக்ட் A நிலை 1லிருந்து இந்த ஆப்ஜெக்ட் A ஆனது நிலை 2க்கு நகரும். That means the object A will start moving from the position 1 to the position 2. The motion of an object from the position 1 or from the point 1 to point 2 is called the displacement. Movement of an object or motion of the object from one region to the other region or from one point to the other point is called displacement. For example, again I repeat the definition. Displacement is defined as the motion of the body or the movement of the body from point 1 to the point 2, from point 1 to point 2. Now this region, this is point 1 and this is point 2. Now the distance traveled by the object A, this is distance because you are applied a force. ஒரு புற விசையை செலுத்திருக்கோம், ரெஸ்ட்ல இருக்க ஒரு பாடி இங்க இருந்து இங்க நகர்ந்து போயிருக்கு. அதனால 1லிருந்து 2க்கு போயிருச்சு, 2ன்ற பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. அப்ப எவ்வளவு தூரம் நகர்ந்து இருக்குன்னா, உதாரணமா ஒரு let us say ஒரு 10 மீட்டர் நகர்ந்திருக்கலாம். That means இங்க என்ன சொல்ல வரேன்னா, இங்க மீட்டர்ன்றது m, m என்பது மீட்டர், the unit of the displacement, இடப்பெயர்ச்சி. A என்ற பொருளானது புள்ளி 1லிருந்து புள்ளி 2க்கு நகர்ந்த தூரமே இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப புள்ளி 1லிருந்து பொருள். அப்ப இதை எப்படி மெஷர் பண்றது, இது எப்படி எந்த அளவீடால அளக்கிறது, எப்படி ஒரு அளக்கிறது, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி அளக்கிறதுனா மீட்டர்ன்ற ஒரு யூனிட்டை யூஸ் பண்றோம். உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள், the object A moves from point 1 to point 2 is measured. Let us say this distance is 10 meter. இதுல இருந்து இங்க போறதுக்கு அது எடுத்துக்கிட்ட அது distance traveled by an object A is 10 meter. Here m is the meter. The meter is the unit used to represent the displacement. இடப்பெயர்ச்சிக்குரிய அலகு வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ இடப்பெயர்ச்சி வச்சு பேசிட்டோம். அடுத்து என்ன செய்யலாம்னா, எக்ஸ்கியூஸ் மீ, டஸ்டர் இருக்கானா? ஓகே. இப்போ
இடப்பெயர்ச்சிக்கு அடுத்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, இங்க இருந்து இங்க நகர்ந்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? The speed of the object must be increased. The speed of the moving object should be increased. The speed of the moving object can be defined like the velocity. Velocity அல்லது திசைவேகம். அதாவது ஒரு பொருள் A என்ற பொருளுக்கு F என்ற புறவிசை செலுத்தும் போது புள்ளி 1 புள்ளி 2க்கு நகர்கிறது. அது நகர்ந்த தூரமானது 10 மீட்டர்னு சொல்றோம். இப்போ எவ்வளவு வேகத்தில் நகர்ந்திருக்கு அதை பத்தி பார்க்கிறதுக்கு பேர் தான் இந்த திசை வேகம், அதாவது velocity. இந்த velocity என்ன சொல்றோம்? The velocity v is a velocity which is equal to the rate of change of displacement, that is displacement by time is called the velocity. Displacement time, the rate of change of displacement, that is equal to, I can write it mathematically, right, that the displacement is denoted by letter, let us say s, and the time is your t. Now this is the displacement. The notation used to represent the displacement is s. இடப்பெயர்ச்சி s என்ற லெட்டராலும் டைம் காலம், இது வந்து காலம், இந்த காலத்தை t ஆலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதனால இதோட யூனிட் எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, that means v is equal to, let us say s by t, that is equal to s என்பது இங்க இடப்பெயர்ச்சி, இந்த s என்றது இடப்பெயர்ச்சி, displacement. இப்போ ஆல்ரெடி இந்த s க்கு ஒரு யூனிட் m ன்னு வச்சிருக்கோம். அப்போ இந்த யூனிட் m, இந்த s க்கு பதிலா நான் என்ன பண்றேன், m ன்னு போறேங்க, டிவைட் பை, since இது வந்து டைம் ன்னு சொல்றோம், இந்த டைமோட யூனிட்டுக்கு டைமோட அளவு என்னன்னா செகண்ட். இந்த s இந்த s வேற வேற, இது ரெண்டு கேன்சல் பண்ணிட கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மேபி we can use another rotation to represent the displacement, let us say d. You will be confused, நீ குழப்பிடுவீங்க, அதனால d யூஸ் பண்றோம். அப்ப d என்பது, அப்ப இங்கே d யூஸ் பண்றோம், அப்ப d, right? So d by d, this d is a displacement, t is time, right? So this displacement is measured in the unit meter and the time in the second சொல்றோம். But in physics இந்த யூனிட் எப்படி எழுதலாம்னா m s minus 1. So this is the unit of the velocity. velocity ஓட யூனிட் எப்படி தான் எழுதுறோம். Therefore திசைவேகம் என்பது displacement by time, இடப்பெயர்ச்சி by காலம். திசைவேகத்தை எப்படி வரையறுக்கலாம்னா இடப்பெயர்ச்சி by காலம்னு வரையறுக்கலாம். The rate of change of displacement is called the velocity, which is expressed mathematically like v is equal to d by t, which is equal to the unit of displacement is m and the unit of time is s, which is equal to m s minus 1. In physics, the unit must be written like this, not like this. So this is velocity. Then the next parameter, the next definition, important definition used in mechanics is acceleration. Acceleration. Acceleration க்கு இது என்ன சொல்லணும், முடுக்கம் சொல்லுவோம். So the acceleration is a is equal to, it is defined as the velocity by time. Velocity by time. Now what is velocity? Here we have the velocity, definition for velocity. Therefore acceleration is defined as the rate of change of velocity. Rate of change of, what I mean is rate of change of, it means that it represents time. Rate of change of mean time, காலத்தை குறிக்கிறது. அந்த rate of change of காலத்தை குறிக்குது. அதனால தான் என்ன சொல்றோம், rate of change of velocity is called the acceleration. Mathematically this can be expressed as v divided by your t, time again. அப்ப திசைவேகத்தை ஏற்கனவே எழுதியிருக்கோம். முடுக்கம் என்பது எப்படின்னா திசைவேகத்துக்கும் காலத்துக்கும் உள்ள விகிதம் தான் முடுக்கம் சொல்றோம். அப்ப இந்த முடுக்கத்தை மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், v by t. இப்போ இதோட யூனிட் எழுதலாம். நம்ம ஆல்ரெடி திசைவேகத்துக்கு ஒரு யூனிட் வச்சிருக்கோம். திசைவேகத்தோட யூனிட் m s minus 1 ன்னு வச்சிருக்கோம். அப்ப m s minus 1 இங்க எழுதிடலாம், டிவைட் பை
இந்த டைம் t இருக்கு, இந்த டைமுக்கு ஒரு s again, டைம் இந்த செகண்ட். இப்போ ஐ டோல்ட் யூ, முன்னாடியே சொன்னேன் நான், எப்பவுமே பிசிக்ஸில் யூனிட் எப்படி எழுதக்கூடாது, அதுக்கு பதில் எப்படி எழுதணும்னா m s minus 1, இந்த s மேலே கொண்டு போகும்போது இன்னொரு s minus 1 வரும், that is equal to m s minus 2. So this is the unit for the acceleration. M s minus 2 is the unit for acceleration. Now you look at all these three definitions. இந்த மூணு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை தெரியும். என்ன ஒற்றுமைன்னா, ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சியை பற்றி பார்க்குறோம், இடப்பெயர்ச்சியிலேருந்து வந்தது தான் ஒரு திசைவேகம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தது தான் வெலாசிட்டி, வெலாசிட்டியிலேருந்து வந்தது ஆக்சலரேஷன். அப்போ இது மூணு ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஆக்சலரேஷனும் ஒரு விசையும், அதாவது ஃபோர்ஸ், விசை, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ், அதாவது இதோட ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கலி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா F is equal to m into a. அதாவது விசையை டிஃபைன் பண்ணுது, ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன், ஃபோர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா the multiplication of mass and acceleration, where here F is force which is expressed in unit Newton, and m is the mass of the substance, mass of the object which is expressed in unit kg, and a is the acceleration, the unit of acceleration நம்ம பார்த்தோம், this is m s minus 2. Now substitute this unit. Now we here again come back, this one you just F is equal to mass, the unit of mass is kg, and this acceleration, the unit of acceleration is this, so m s minus 2. This kg m s minus 2, which is equivalent to 1 Newton. Therefore the unit of force is Newton. So ஒரு விசையோட அலகு என்பது என்னன்னா நியூட்டன் சொல்லலாம். எப்பவுமே ஒரு யூனிட் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். சப்போஸ் அதே யூனிட்டை ஒரு ஃபுல்லாக எழுதணும், ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் இப்படி எழுதக்கூடாது, அதுக்கு பதில் இதே நியூட்டனை யூனிட்டை எழுதணும்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை யூனிட் எழுதணும்னா நியூட்டனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எய்தர் யூ கேன் யூஸ் கேபிட்டல் என் ஆர் நியூட்டன் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் என். கேபிட்டல் என் நியூட்டன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது யூனிட்டில், அது முக்கியம். தேர்ஃபோர் ஆக்சலரேஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். விசை என்பது ஒரு நிறைக்கும் ஒரு முடுக்கத்துக்கும் உள்ள பெருக்கு தொகையே விசை. அப்போ இந்த விசையோட அலகு சொல்லிட்டோம், இது வந்து நியூட்டன். அதாவது கேஜி மீட்டர் மைனஸ் மாஸ் கேஜி, இது மீட்டர் எஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு விச் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன். அப்போ விசையோட அலகு வந்து நியூட்டன் சொல்கிறோம். இப்போ விசை பார்த்துருக்கோம். இப்போ இந்த விசையிலேருந்து என்ன செய்யலாம்னா, அதே விசையிலிருந்து ஒரு பிரஷர் பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரெஷர் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேள்வி நம்மளுக்கு. இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி வருதுன்னா, இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இது வரைக்கும் பார்த்த இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த டேர்ம்லாம் நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறோம்? நாங்கள் வி ஆர் ஆல் என்ஜினியர்ஸ், நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம், இதெல்லாம் இதை நாங்கள் எங்கே போய் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி, யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின். இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். உதாரணம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கீங்க, யூ கேன் டிசைன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு சைக்கிளை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். இந்த சைக்கிளை டிசைன் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளை மூவ் பண்ண வைக்கணும்.
இல்லை ஒரு பைக்கை டிசைன் பண்ணணும், ஒரு என்ஜினை டிசைன் பண்ணிட்டு அந்த பைக்கை மூவ் பண்ண வைக்கணும். ஒரு பைக் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, அதை வந்து திசை வேகம்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகுது, அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அப்போ எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றது பேர் தான் வெலாசிட்டி. இன்னும் கொஞ்சம் அந்த வெலாசிட்டியை கூட்ட கூட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோமே, ஒரு எக்ஸாம்பிள் வெலாசிட்டிக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி டிஸ்கஸ், ஏன்னா ரெண்டுமே ஒரு வேகத்தை குறிக்கிறது தான். வெலாசிட்டி திசை வேகம், வேகம் தான். ஆக்சிலரேஷன் முடுக்கம், எகைன் அந்த வேகத்தை கூட்டுறது தான். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் பைக்கில் வந்துட்டு இருக்கேன், காலேஜுக்கு எங்கள் காலேஜுக்குள்ள நுழையிறதுக்கு 8:50க்கு நாங்கள் காலேஜுக்குள்ளே வரணும். நான் 8:40க்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். 8:35க்கு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க பைபாஸ் ரோட்டில் போட்டுட்ருக்கேன், வந்துட்டுருக்கேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது உள்ளே வர்றதுக்கு. நண்பர் ஒருத்தர் பார்க்குறாரு என்னைய, நான் வர ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கேன். நண்பர் ஒருத்தர் பார்க்குறாரு 8:35க்கு 8:40க்கு என்னை பார்க்குறாரு. நான் 8:50க்கு காலேஜுக்குள்ளே வரணும். என்ன இன்னும் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் நீ காலேஜ் போகணும், இவ்வளோ மெதுவாக போயிட்டு இருக்க, இவ்வளோ அசால்ட்டாக போயிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு என்னைய. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பைக்கோட ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுவேன். அதனால தான் நம்ம பைக்லேயோ கார்லேயோ ஆக்சிலரேஷன் ஒன்று சொல்கிறாங்க. ஆக்சிலரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேகத்திலிருந்து போய்கிட்டு இருக்கவங்கள அதோட வேகத்தை, அதோட ஸ்பீடை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறது பேர் தான் ஆக்சிலரேஷன். ஸோ அதனால தான் பைக்லையும் கார்லையும் ஆக்சிலரேட்டர் வச்சுருக்காங்க. காரில் வந்து கீழே மிதிக்கிற மாதிரி ஆக்சிலரேட்டர்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஃபர்தராக அதோட ஸ்பீடை கூட்டுறதுக்கு பேர். அப்போ என் நண்பர் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன செய்வேன், ஒரு நார்மல் ஸ்பீடில் போய்க்கிடுவேன், இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி வேகமாக வருவேன். அதனால தான் இந்த கான்செப்ட் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டியும் இங்கே இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே நேரத்தில் இங்கே ஃபோர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். நான் இப்போ ப்ரெஷர்ன்ற இன்னொரு டேர்ம், இந்த ப்ரெஷருக்கும் இந்த விசைக்கும் என்ன தொடர்பு? ப்ரெஷருங்க வந்து ப்ரெஷர்ன்றது அழுத்தம் சொல்லுவோம் தமிழில், அழுத்தம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இந்த ப்ரெஷர் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ரெஷர் இஸ் பேசிக்கலி P, தி சிம்பிள் ஃபார் ப்ரெஷர் இஸ் P. there is a relation between the force and the pressure. ப்ரெஷருக்கும் அழுத்தத்துக்கும் விசைக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்புனா, the pressure P and the force விசை by area. இது வந்து பரப்பு. அதாவது இதை வந்து என்னது விசைன்னு சொல்கிறோம், இதை வந்து பரப்புன்னு சொல்கிறோம். இது ஃபோர்ஸ், இது பரப்பு. மீன்ஸ் ஒரு அழுத்தமானது, அழுத்தத்தை எப்படி டிஃபைன் பண்ணால் the force per unit area, விசை பை பரப்பு அப்படின்றது தான் இந்த அழுத்தத்தை சொல்கிறோம். இப்போ அதே நேரத்தில் அப்போ விசை பெற பரப்புனா, now again you can start writing the unit for this pressure. அழுத்தம் என்பது, அழுத்தத்தை டிஃபைன் பண்ணுறது force per unit area is called the pressure. விசைக்கும் பரப்புக்கும் உள்ள விகிதம் தான் அழுத்தம்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நான் ஒரு யூனிட் எழுதுறேன், இது ஒரு அலகு, ப்ரெஷரோட அலகு எழுதுறேன். இப்போ நியூட்டனுக்கு நம்ம விசைக்கு அலகு பார்த்த ஃபோர்ஸ் நியூட்டன். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸுக்கு நியூட்டன் எழுதுறேன், டிவைட் பை ஏ என்பது பரப்பு. பரப்புன்னு என்ன சொல்கிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். இந்த ஏ அதாவது பரப்பு, பரப்பு என்பது இதுதான் பரப்பு. அதாவது ரெண்டு நீளம் இன்ட்டு அகலம், நீளம் இன்ட்டு அகலம், இதுக்கு பேர் தான் பரப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பரப்பு தான் ஏ, ஏரியான்னு சொல்லுவோம், லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ இது இந்த ஏரியாவுக்கு லென்த்துக்கு யூனிட் வந்து மீட்டர், நீளத்துக்கு யூனிட் மீட்டர், அகலத்துக்கு யூனிட் மீட்டர் தான். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம், மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த பரப்போட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இங்கே ஒரு பரப்பு ஏரியா, ஸோ மீட்டர் ஸ்கொயர். நான் திருப்பி சொல்கிறேன், திருப்பி இப்படி எழுதக்கூடாது, அதனால் இப்படி தான் எழுதணும், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் யூனிட். ஸோ அழுத்தத்தோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு தி இன்டர்நேஷனலி accepted unit for representing the pressure. அழுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு அலகு என்னன்னா பாஸ்கல், PA, பாஸ்கல்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் பாஸ்கல். ஓகே, ஸோ ஃபோர்ஸ்லேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு. இப்போ ப்ரெஷர்லேருந்து இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணா, ஓகே, ஸோ அடுத்த சில யூனிட் பார்க்குறோம், சில டெஃபனிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டெஃபனிஷன்ஸ் அது பார்க்குறோம். அடுத்த டெஃபனிஷன் என்ன பார்க்குறோன்னா, எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி பார்க்கணும். ஒர்க் அல்லது வேலை, வேலை பார்க்கணும்.
இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m into a ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வேலைன்ற ஒரு டெஃபினேஷனை பார்க்கணும். அப்போ வேலைன்னா என்ன? இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன், அது ஒரு வேலை தான். நான் நடந்துகிட்டு இருக்கேன், அது ஒரு வேலை தான். இப்போ இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அது ஒரு வேலை தான். இன்னொருத்தர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, அது ஒரு வேலை தான். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலை தான். அப்போ அந்த வேலை செய்யும்போது ஏதோ ஒரு புறவிசை செயல்படுகிறது. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட். That is why you are doing some work. So work is defined as W is equal to force into distance, where S is distance or displacement, this is force அல்லது விசைன்னு சொல்லுவோம், இது வந்து work. அப்போ வேலை ஈக்குவல் டு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி அல்லது தொலைவு, தூரம், நகர்ந்த தூரம் அல்லது விசை. அதனால் இப்போ நான் வேலை என்ன சொல்கிறேன்? W is equal to, again you write this is a force. ஃபோர்ஸோட யூனிட் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், இது டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். ஸோ த ஒர்க்கோட யூனிட் நியூட்டன் மீட்டர், பட் நியூட்டன் மீட்டர் இஸ் இது என்ன சொன்ன which is equivalent to ஜூல். இது வந்து J என்பது ஜூல். ஸோ therefore the unit of work is ஜூல். அதே மாதிரி the unit of energy இருக்கு, எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜியோட யூனிட்டும் ஜூல் தான். ஏன்னா எனர்ஜி ஒர்க் வந்து F is equal to வேலையை வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணுற மாதிரி எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுறது? the unit of energy is joule, which is energy is defined as the capacity to do work. ஒரு வேலையை செய்ய தேவையான ஆற்றல் தான் எனர்ஜின்னு சொல்கிறோம். capacity to do some work. நான் இப்படி இருக்கேன், பேசாமல் இருக்கேன், இதே நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு 5 hours 10 hours கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த எனர்ஜி தான் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேலையை செய்ய தேவையான ஆற்றலை தான் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதனால் இந்த எனர்ஜியோட யூனிட்டும் ஜேன்னு சொல்லுவோம். ஓகே, நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு என்ஜினியர் இருக்கீங்க. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், இந்த எனர்ஜியை போய் யூனிட் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அல்லது இந்த வேலைன்ற யூனிட் எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கோங்க. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ஹீட் என்ஜினை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹீட் என்ஜினை டிசைன் பண்ணுறீங்க நீங்கள். இந்த ஹீட் என்ஜின் அல்லது ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர் டிசைன் பண்ணுறோம். இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும், அந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட இயக்க திறனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். The work done by the heat engine or the work done by the refrigerator can be calculated by measuring the energy of the heat engine. எவ்வளோ வேலை ஒரு ஹீட் என்ஜின் எவ்வளோ வேலை செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஹீட் என்ஜினோட ஆற்றல் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அது எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு தெரிய முடியும். அதனால் இந்த ஆற்றலோட டெஃபனிஷனும் ஒர்க்கோட டெஃபனிஷனும் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீட் என்ஜின்லையும் ரெஃப்ரிஜிரேட்டர்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெஃபனிஷனை சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு முன்னே இப்போ ஒர்க் பார்த்துருக்கோம், எனர்ஜி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா, இப்போ ஒவ்வொரு டெஃபனிஷன் பார்த்துட்டோம். இந்த ஒவ்வொரு டெஃபனிஷனும் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, இந்த எல்லா டெஃபனிஷனையும் வச்சு லைக் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இது எல்லாம் வச்சு யூ கேன் ரைட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், தி லா ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் which is at rest ன்னு சொல்கிறோம். say this is an object, இதை கொஞ்சம் காட்டணும், this is an object. So the object which is at rest, now this object is rest from the position 1. Now a external force is applied. So external force செலுத்தாத வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் நகரவே நகராது, இங்கே நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஐ எம் அப்ளைங் ஸ்லைட் ஃபோர்ஸ், ஒரு புறவிசை செயல்படுத்துகிறேன். இப்போ நகர்த்தி விடுறேன், இங்கேருந்து நகர்ந்து போகுது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு அப்படியே போய்ட்டு. அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கு, இதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். அதே இது இப்போ போய்கிட்டே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தட் மீன்ஸ் வெலாசிட்டி கூட கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம், த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ an ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்போ அது நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்க பாடியை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸ்.
மூவிங்ல இருக்க பாடியை பத்தி படிக்க ஆப்ஜெக்ட்டை பத்தி படிக்கிறது தான் டைனமிக்ஸ். ஓகே ரைட். நான் இப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் ஒரு an object is moving from one point to the other point. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் பண்றதுனால you can summarize the movement of the motion of the object can be summarized by writing the equations of motion. There are three important equations of motion. They are 1 v is equal to u plus at. This is equations of இயக்க சமன்பாடுகள். ஒரு பொருளின் இயக்க சமன்பாடுகள். எந்த ஒரு நகர்ந்து கொண்டு இருக்க பொருளையும் அதை பத்தி படிக்கிறதுக்கு இந்த மூணு ஈக்குவேஷனும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஈக்குவேஷனை இது என்ன சொல்லலாம், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் an object. So these three equations are important. The first equation is v is equal to u plus at, and the second important equation is s is the displacement here. S is equal to ut plus of at square. S is equal to ut plus of at square, and the third equation is your v square equal to u square plus 2as. So these three equations are used in discussing about the object which is in motion. When ஒரு பொருள் நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பொருளை பத்தி படிக்கிறதுக்கு இந்த மூணு ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்றாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் சொல்றாங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நகர்ந்து கொண்டு இருக்கிற பொருளை பத்தி படிக்கிறதுக்கு. Now here where v, so first let me write u is the initial velocity of the object, and v is the final velocity, and your a is the acceleration, your t is the time taken to travel, or time taken to travel from one point to other point is a t, and s is your s is the displacement. That's it, right? And a is written, yeah. So all these equations now use initial displacement, initial velocity. Initial velocity, what I mean is தொடக்க திசைவேகம். எந்த ஒரு பொருளும் நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான், பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சுமாரான வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன், நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னவொன்னே என்னோட வேகத்தை கூட்டுறேன். அப்போ சுமாரான வேகம் என்பது இங்கே வந்து தொடக்க திசைவேகம். ஒரு இனிஷியல் வெலாசிட்டி வரேன், ஒரு பைக்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது லேட்டஸ்டே 10 km/h நகர்றோம். இப்போ அது வந்து தொடக்க திசைவேகம். இன்னும் நேரம் ஆக ஆக ஸ்பீடை கூட்டிக்கிட்டே போகிறேன். அப்போ ஸ்பீடை கூட்ட இன்னும் நல்லா திசைவேகம், என்னோட பைக்கோட ஸ்பீடு கூடுது, அதனால திசைவேகம் கூடுது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்பீடு வந்து முடிஞ்சிடும், மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு போகும். அந்த ஸ்பீடு பேர் என்ன, ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ u என்பது இனிஷியல் வெலாசிட்டி தொடக்க திசைவேகம், v என்பது ஃபைனல் வெலாசிட்டி தி இறுதி திசைவேகம். அப்போ வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன், 10 km ஸ்பீடில் மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே வர வர நேரம் ஆக ஆக என்னோட வேகம் கூடிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஃபைனலி ஐ ரீச் லெட் அஸ் சே 40 km/h ஆர் 50 km/h. தட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ ஒரு பொருள், இங்கே பைக்கு, பொருள் என்பது பைக்கு. நான் வீட்டில இருந்து கிளம்புறேன், தொடக்க திசைவேகத்தில் கிளம்புறேன், காலேஜில் வந்து முடிக்கிறேன், இறுதி திசைவேகத்தில் முடிக்கிறேன். ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. எப்போ ஒரு முடுக்கத்தை வச்சுட்டு ஏன்ற முடுக்கம், இதுக்கு இடையில, அதாவது இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இடையில ஒரு ஆக்சலரேஷன் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஐ மீன் வேகம் கூட்டுவான் குறைப்பான் அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். நீ உன்னோட நேரத்தை பொறுத்து இந்த வேகத்தை கூட்டுறதும் குறைக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 ஈக்குவேஷனும் நீங்கள் அகைன் கேள்வி கேட்கலாம், இந்த 3 ஈக்குவேஷனை நான் எங்கே சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். Again, all these 4 equations again can be used in
automobile industries in particular, not only automobile industries, in any, of course, the electronic circuits that it use. Suppose when electric current ஒரு current apply பண்றோம் அல்லது ஒரு electric field or magnetic field apply பண்ணும்போது the electron starts moving from one point to the other point. அப்போ it responds to the application of the electric field, the electron starts moving. அப்போ எலக்ட்ரான் வந்து the movement of the electron is called current ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னு சொல்றோம். அப்போ we should know about the velocity actually. எவ்வளவு வேகத்துல ஒரு எலக்ட்ரான் நகருதுன்னு சொல்றோம். That is what is known as drift velocity. When an electric field is applied to a conductor, what I mean is ஒரு கடத்தி, அது வந்து ஒரு மின்சார கடத்தியாக இருக்கலாம், ஒரு வெப்ப கடத்தியாக இருக்கலாம். இப்போ இந்த கேஸில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு கண்டக்டர், இதுதாங்க ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்க எலக்ட்ரான் என்ன இருக்கணும், இங்கேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நகரக்கூடிய எலக்ட்ரானோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம் இந்த ஈக்குவேஷன் வச்சு. தட் மீன்ஸ் தி எலக்ட்ரான்ஸ் which are called the free electrons. So let me tell you about, let me explain about the difference between the free electron and the bound electron. Basically, assume that this is your metal. The metal in the metal, before the application, before applying the electric field, okay, I can explain like this. Any metal consists of large number of electrons. Before the application of the electric field, these electrons are called the bound electrons. இந்த எலக்ட்ரான்ல பொதிந்து கிடக்குன்னு அர்த்தம். உள்ள ஒரு மெட்டலுக்குள்ள, since it metal, it consists of large number of atoms. atoms இருந்தாவே அங்க வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நிறைய எலக்ட்ரான் இந்த மெட்டலுக்குள்ள இருக்கு. Now when the electric field is applied, all these electrons, the bound electrons, become free electrons. Now the free electrons, when an electric field is applied, the electron starts moving. That is why these electrons are called the free electron. ஜெயிலுக்குள்ள அடைச்சு போட்டிருக்க ஒரு ஆட்களை திறந்து விட்டோம்னா வெளியே வர்றது மாதிரி தான் இதோட எக்ஸாம். ஸோ எலக்ட்ரான் இருக்கு, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோன்னா வெளியே எல்லாரும் வர்றது, அது எலக்ட்ரான் ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு த அதர் ரீஜன். Now we can use this concept velocity, where you can use all these equations of motion to find out or to calculate the speed of the electron, or to calculate the drift velocity of the electron. So where we can use all these equations, and of course just to design, again in automobile industry, the automobile industry, let us say passenger car or motorbike, all these equations are used. The initial velocity and the final velocity concept, and the acceleration, time, displacement, everything, all these concepts are used in automobile industry, in particular your passenger car or motorbike or your drugs. So therefore these equations of motion can be used by all engineers irrespective of the branch of study. அது மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஈக்குவேஷனை கண்டிப்பாக யூ மஸ்ட் நோ ஆல் தீஸ் 4 ஈக்குவேஷன்ஸ். அதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நீ ஆட்டோமொபைல், கார், பைக் இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் வேணும். சப்போஸ் இப்போ வேறு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது, தி மூவ்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் அல்லது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் ஆல் திஸ் 4 ஈக்குவேஷன்ஸ். ரைட். நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ணுறீங்க. லெட் அஸ் அஸ்யூம் தட் யூ ஆர் ட்ரைங் டு டிசைன் ஆம்பிளிஃபயர். அந்த ஆம்பிளிஃபயரை டிசைன் பண்ணிட்டீங்க, அது கரெக்டாக ஒர்க் பண்ணுறதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? தட் இஸ் அ கொஸ்டின். ஒரு ஆம்பிளிஃபயரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணீங்க. ஆன் பண்ணும்போது அது கரெக்டாக ஒர்க் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப், அதாவது நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற சர்க்யூட் மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் சர்க்யூட் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதில் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்கணும். நீ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க, ஓகே, ஒரு ஆம்பிளிஃபயர் டிசைன் பண்ணிட்டீங்க, பக்காவாக இருக்குது, வெரி குட் ஆம்பிளிஃபயர், வெரி குட் டிசைன், வெரி குட் என்ஜினியரிங் ஒர்க், ஃபைன். நான் நீ சுவிட்ச் ஆன் பண்ணீங்க, இந்த ஆம்பிளிஃபயர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்குது? ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணீங்க, ஏதோ ஒரு சவுண்ட் வருது, ஆர் சம் சிக்னல்ஸ் ஆர் கமிங். அப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது, ஒர்க் பண்ணலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டட் சிக்னல் ஆர் எக்ஸ்பெக்டட் வேவ் பேட்டர்ன் இருக்கும். லெட் அஸ் சே, சப்போஸ் if you are expecting to get your sine wave pattern,
ஒரு சைன் வேவ் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஆம்பிளிஃபையர் டிசைனில் ஒரு சைன் வேவ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சைன் வேவ் வரும். கரெக்டாக டிசைன் பண்ணல, சைன் வேவ் வரலன்னா அதோட ரீசன் என்னென்னா, அங்கே எலக்ட்ரானோட மூமெண்ட் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். எலக்ட்ரானோட மூமெண்ட் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் என்னென்னா, again இந்த 4 ஈக்குவேஷனும் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு அர்த்தம். Do you know what I mean? So therefore, just to design your own engineering device, say amplifier or a CRO or a function generator or your passenger car or motorbike, whatever the devices you are talking about, these 3 equations are used to find out the speed and the velocity, the acceleration of this one. Okay, fine. So next that we are going to discuss about, the next topic is the Newton's law of motion. Now equations of motion பார்த்திருக்கோம். இப்போ நீங்க அதே தான் +1ல படிச்சிருப்பீங்க, the Newton's law of motion. +1லயோ +2லயோ படிச்சிருப்பீங்க. அப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் 3 ஈக்குவேஷனை பார்த்துட்டோம். அந்த ஈக்குவேஷனில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்க, இன்ஜினியரிங்கில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்து அந்த ஈக்குவேஷனை எப்படி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறது அப்படின்றத நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படிக்கும். Newton's laws of motion. Newton's law of motion. So Newton's law of motion, actually, so the equations of motion can be explained by using these 3 laws of motion. There are 3 laws of motion. The first law, Newton's first law of motion, and the Newton's second law of motion, and this is Newton's third law of motion. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் யூ கேன் டிஃபைன் த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லாஸ் ஆஃப் மோஷன் எப்படி பார்த்துட்டு இருக்குன்னா, நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நகர்ந்து கொண்டிருக்க ஒரு பொருளுக்கு தான் நியூட்டன் 3 விதியை கொடுத்துருக்காரு. இதில் த ஃபர்ஸ்ட் லா, இப்போ ஃபர்ஸ்ட் லா again I am explained by taking this example, right now we have this one, this is an object, this is a table, right? We have this is an object which is at rest. The first law, just I am going to explain about the first law. This is a table, just I am putting an object on the table, over the table, right? On the table, right? Just இங்கே இது மேலே வச்சிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் இது மேலே வச்சுட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு, ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இந்த டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நின்றுட்டு இருக்கேங்க எனக்கு, இப்போ நிற்குது. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா இஸ் கால் த லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இனர்ஷியானா inability of the body to move, it is called inertia. நிலைமம் சொல்லுவோம். ரெஸ்ட்ல இருக்க பாடி மூவ் பண்ணாது, நிலைமம், அதுக்கு பேர் நிலைமம். inability of the body to move is called inertia. Now table is there, just ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வைக்கிற இந்த டேபிளுக்கு மேலே இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. that means the ஆப்ஜெக்ட் வந்து நகர முடியலை. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நான் அப்ளைங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இது அப்படியே நகர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் தி இனர்ஷியா. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் லாவை என்ன சொல்லலாம் அப்படின்னா, த லா ஆஃப் இனர்ஷியா. தட் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் லா கேன் பி டிஃபைன். இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எப்படி சொல்கிறோம்னா, ஒரு பொருளானது ரெஸ்ட்லையோ, ஒரு பொருளானது ஓய்வுலையோ அல்லது மோஷன்லேயே இருந்துச்சுன்னா, மூவ்மெண்ட்லேயே இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு. that is unless if it is compelled by an external force, the position of the body which is at rest or the motion cannot be changed. ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுதோ அல்லது நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதோ அதோட அந்த பொருளோட திசையோ அல்லது நிலையை மாற்ற முடியாது, அதோட நிலையை மாற்ற முடியாது. அதாவது ஒரு புறவிசை செயல்பட்டால் ஒழிய
ஓய்வு நிலையில் இருக்கும் ஒரு பொருளை அல்லது நகர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு பொருளோட நிலையை மாற்ற முடியாது அப்படின்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். unless, this is the word, unless if it is compelled by an external force, ஒரு புறவிசை செயல்பட்டால் ஒழிய ரெஸ்ட்ல இருக்க ஒரு பாடியோ அல்லது மூவ்மெண்ட்ல இருக்க மோஷன்ல இருக்க ஒரு பாடியோ மூவ் பண்ண வைக்க முடியாது அப்படின்னா, தட் இஸ் வை த ஃபர்ஸ்ட் லா இஸ் கால்டு லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இதை வந்து லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம். இனர்ஷியானா இதுக்கு பேர் நிலைமம். inability of the body to moveன்றத நிலைமம் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஓகே. அப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் லாவை எங்க சார் யூஸ் பண்றாங்க? some examples, you can ask some examples. first law, where the first law is used actually. simple example இப்படி வச்சுக்கோங்க. ஒரு பைபாஸ் 4 track ரோடு இருக்கு, ஒரு லாரி which is at rest இருக்கு, இன்னொரு லாரி ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு 120 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இன்னொரு லாரி வந்துட்டு இருக்கு. ரெஸ்ட்ல ஒரு பாடி, ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்க ஒரு லாரி ரெஸ்ட்ல இருக்கு, இன்னொரு லாரி 120 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்துட்டு இருக்கு, நின்றுட்டு இருக்க லாரி மேல போய் மோதுது. அப்ப நின்றுகிட்டு இருக்க பாடி அந்த லாரி இது மோதுறதுனால இப்ப நகர ஆரம்பிக்குது. இதுக்கு தான் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. the inability of the lorry to move, inability of the body. இங்க பாடின்ற எதை சொல்றேன்னா, நின்றுகிட்டு இருக்க ஒரு லாரி, அதான் பேப்பர்ல நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், நின்று கொண்டிருந்த லாரி மீது இன்னொரு கார் மோதியது, அதை இன்னொரு லாரி மோதியது அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த சேட்டலைட் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட்லாம் எங்க சொல்லலாம், சேட்டலைட்டை லான்ச் பண்ண பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் இந்த சேட்டலைட் ரீச்சஸ் த ஸ்டேபிள் ஆர்பிட், இது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 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 குறிப்பிட்ட திசை வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் லா. ஏன்னா அதுக்கு மேலே அது நகராது. அந்த அந்த ஒரு வட்டத்தை சுற்றுச்சுன்னா அந்த வட்டத்திலேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, சுற்று திசை வேகம். அது பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. அது எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் லாக்கு. அதே எக்ஸாம்பிள் ஒரு சேரில் நம்ம சும்மா எப்போ பார்த்தாலும் சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும், சிட்டிங் இன் எ சேர். A person sitting in a chair is an example for the first law of Newton's first law of motion. அவர் அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரை தள்ளி விட்டுனா போவார். அது ஒரு first law of examples. Therefore, the first law of Newton's first law of thermodynamics is defined as the position of the body which is at rest or in motion can be changed by the external force, or unless if it is compelled by an external force, the body which is at rest or the body which is in motion will not move or will not be in its original position. அது அந்த இடத்தை விட்டோ அல்லது நகர்ந்துகிட்டு இருக்கும்போதோ அதோட நிலையை மாற்ற முடியாது. ஒரு புறவிசை செயல்பட்டால் ஒழிய அதை மாற்ற முடியாது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. ஃபர்ஸ்ட் லா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. இப்போ செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் லான்னு சொன்னோம். நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லணும்னா, இது வந்து நியூட்டன்ஸா, இது வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இதே செகண்ட் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் வைக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இது என்ன சொல்லணும் அந்த செகண்ட் லாவை? இப்போ ஃபர்ஸ்ட் லா வந்து ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி படிக்கிறது ஃபர்ஸ்ட் லா, அல்லது பாடி மூவ்மெண்ட்டில் இருக்கிறத பற்றி படிக்கிறது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன சொல்கிறேன்னா, see the second law, the speed of the body, the speed of the object, the momentum, the rate of change of momentum, அதாவது உந்தத்தை பற்றி படிக்கிறதா இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். The rate of change of momentum is called the second law is defined as the rate of change of momentum. அதாவது ஒரு காலத்தை பொறுத்து எப்படி ஒரு பொருளின் உந்தம் மாறுபடுதோ அது பேர் தான் செகண்ட் லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா, த ஃபோர்ஸ். இதுக்கு அதே மாதிரி இந்த மொமெண்டத்துக்கு இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் P is equal to mv, வேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபோர்ஸை பற்றி, விசையை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்து P வந்து மொமெண்டம் is equal to m என்றது மாஸ் நிறை and v என்று திசை வேகம். இப்போ வேகமாக போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நகர்த்துறோம், வேகமாக போய்கிட்டே இருக்கு. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா ஒரு உந்தம், ஒரு முடுக்க மாதிரி. இங்கே ஒரு உந்தம், அதை ஒரு புறவிசை சொல்லிக்கிட்டே இருக்கணும், தள்ளிக்கிட்டே இருக்கணும்.
இது அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் படிப்பாங்க. அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் ஒரு மொமெண்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மொமெண்டம் கொடுத்துருக்க பேர் தான் தி நியூட்டன் செகண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். இப்போ இந்த நியூட்டன் செகண்ட் லா எங்கே யூஸ் பண்ணுறோம்னு நீங்கள் கேட்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சே இமேஜின் தட் இப்போ கிரிக்கெட் பிளேயர் வந்து பவுலிங் போடுறாங்க. அந்த பவுலிங் வந்து பவுலிங் போடும்போது நம்ம என்ன பண்ணோம், கிரிக்கெட் பிளேயர் ஒரு பவுலிங் போடும்போது அந்த பால் வருது, அல்லது ஒரு பேட்டை வச்சு இப்படி அடிக்கிறாரு, அந்த பால் வருது, அதை கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் லோயர் ஹேண்ட். ஸோ என்ன பண்ணுவோம், பால் இப்படி வரும், இப்படி பிடிக்கிறேன் நான், பால் இப்படி வருது, என்னோட கை இப்படி கீழே வச்சுக்கிறேன். ஸோ கீழே வச்சு பிடிப்போம், இப்படி கீழே. ஸோ திஸ் இஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ அப்படி வருது, ஜஸ்ட் ஐ ஹேவ் டு லோயர் மை ஹேண்ட். ஸோ கீழே கையை கீழே வச்சு பிடிக்கிறதுக்கு பேர், அதனால தான் கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணாங்க. தட் மீன்ஸ் த மொமெண்ட் அப்படியே வந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து வரும்போது திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டில் மோஷன். ஒரு எரிபொருள் மாதிரி. இப்போ ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு இப்படி இப்படி அடிக்கிறாரு, ஸோ பால் அப்படியே போகுது, அப்படியே வருது 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 வருது. தட் மீன்ஸ் மொமெண்டம் கொடுக்குறோம். அந்த மொமெண்டம் போக 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 அப்படியே வருது. ஸோ யூ ஹேவ் டு லோயர் ஹேண்ட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுக்கு கிரிக்கெட் பிளேயர் சொல்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். செகண்ட் லா ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிமெண்ட் தரையில், இப்போ நான் நடந்து போயிட்டே இருக்கேன், திடீர்னு சிமெண்ட் தரையில் வலிக்கு விழுந்துட்டேன். சிமெண்ட் தரையில் வலிக்கு விழுந்துட்டேன்னா எனக்கு காலில் வந்து பயங்கர ரொம்ப சராச்சிருச்சு, ரொம்ப பிளட் வருது. அதே இன்னொரு இடத்துல போகும்போது நடந்து போயிட்டு இருப்போம், மணலில் விழுகிறேன், எனக்கு நிறைய அடிபடாது மணலில் விழுகும்போது. அப்போ சிமெண்ட் தரையில் விழுகும்போது அங்கே வந்து நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும், அல்லது ஒரு ரோட்டில் விழுகும்போது ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும், நிறைய தரை வந்து சொரசொரப்பாக இருக்கும். சொரசொரப்பாக இருக்கும்போது இப்போ நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே விழுகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது. தட் மீன்ஸ் இதை என்னை வந்து ஒரு பாடியாக ஒரு ஆப்ஜெக்ட் நினைச்சுக்குங்க. அப்போ கீழே விழுந்தோடனே கொஞ்சம் தூரம் அப்படி நகர்றோம். அப்போ நகரும்போது அடிபடுறது, ரொம்ப அடிபடுது. ஏன்னா அங்கே வந்து ஈஸியாக அந்த சிமெண்ட் ஃப்ளோரில் ஈஸியாக நகரலாம். நகர்ந்தோம்னாவே கீழே விழுந்து நகரும்போது அடி ரொம்ப இருக்கும். அதுக்கு பதில் சிமெண்ட் ஃப்ளோருக்கு பதில் ஒரு மணல் கிடக்கு. அந்த மணலில் போய் விழுந்தேன்னா மணல் அதே இடத்துல பொத்துன்னு அதே இடத்துல தான் கிடக்கும், நகர முடியாது. அதனால் மணலில் விழுகும்போது அடிபடுறது குறைச்சிருக்கும். அதனால தான் நம்ம இது ஸ்போர்ட்ஸில் சில ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த ஜாவ்லின் த்ரோ அல்லது அது மேலே இருந்து குதிப்பாங்க. ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் பார்த்தா இன்னொரு இங்கேருந்து ஓடி வந்து குதிப்பாங்க. அதில் வந்து மணல் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. மணல் வந்து அவருக்கு அடிபடாது, அப்படியே ஜஸ்ட் விழுகிறது மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தி செகண்ட் laws of motion, Newton's second law of motion is used. So these are some of the examples of the Newton's second law of motion. அப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லலாம், இது வந்து லா ஆஃப் இனர்ஷியா மாதிரி, இது வந்து லா ஆஃப் மொமெண்டம் ஆர் லா ஆஃப் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் லான்னு சொல்லலாம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறையா சென்ஸா நீங்கள் வந்து ஒரு என்ஜினியராக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் உங்கள் வழியில் ஒரு என்ஜினியரிங் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் ஷாக் அப்சார்பர் இன் கார்ஸில் யூஸ் பண்ணுறோம், அல்லது மோட்டார் பைக்கில் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் இப்படியே இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷனுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். அங்கே இந்த ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் இப்படியே நடந்துட்டு இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம், மொமெண்டம் சொல்கிறோம். அல்லது ஷாக் அப்சார்பர், இந்த காரில் யூஸ் பண்ணுற ஷாக் அப்சார்பர். இப்போ மேலே இங்கே ஷாக் அப்சார்பர்னா தி அப் அண்ட் டவுன் ஆக்ஷன் தான் ஷாக் அப்சார்பர்னு சொல்கிறோம். ஸோ கீழேருந்து ஒரு வெயிட்டு போகும்போது ஸ்ப்ரிங்கு கீழே போகுது, திருப்பி மேலே வருது கீழே வருது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், தி லா ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது லா ஆஃப் மொமெண்டம் சொல்கிறோம். திஸ் இஸ் தி செகண்ட் லா. த நியூட்டன் செகண்ட் லா டீல்ஸ் வித் திஸ் ஸ்ப்ரிங் அண்ட் ஷாக் அப்சார்பர் யூஸ்ட் இன் vehicles also. Okay, now the next law is an important law called this is a famous law called the Newton's third law. So Newton's third law எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லா மனப்பாடம் பண்ணுறதை விட ஞாபகம் வச்சுக்கிறத விட ஃபர்ஸ்ட் லா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற, ரொம்ப சிம்பிள். பேசாமல் நிற்கிற ஒரு லாரி மேலே நகர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு லாரி போய் மோதுது. செகண்ட் லா வந்து எல்லாருமே இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிரிக்கெட் பார்க்காத யாருமே இல்லை, ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை எல்லாரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் யாராவது இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் வருது, கையை இப்படி வச்சு பிடிக்கிறோம். ஒரு பாலை தூக்கி போடணும், இப்படி கீழே வச்சு பிடிக்கிறோம். அதுக்கு பேர் செகண்ட் லா சொல்லலாம். தட் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா, கிரிக்கெட் பேட்டில் வச்சு அடிச்சோன்னா மொமெண்டம் கொஞ்சமாக கூடிடுது. இட் மேக்ஸ் அ ப்ரொஜெக்டல் மோஷன். ப்ரொஜெக்டல் ஒரு எரிபொருள். ஒரு கிரிக்கெட் மட்டையில் அடித்த பின்னாடி அந்த பால் இப்படியே போய் வருது, ஒரு ப்ரொஜெக்டில் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு எரிபொருள் இயக்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது செகண்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லுவோம்.
Okay, now the important law is your third law of motion. இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிறத விட இது எல்லாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிள். தேர்ட் லா அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நான் நின்றுட்டு இருக்கதே, நான் மட்டும் இல்லை எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கதே எக்ஸாம்பிள் ஃபார் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஏன்னா நான் நிற்கிறேன், தட் மீன்ஸ் ஒரு ஆக்ஷன். அப்போ நான் நிற்கிறதோட இந்த பூமி, இந்த எர்த்து அதுக்கு மேலே ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. நான் நிற்கிறது பேர் ஆக்ஷன்னா அதுக்கு வந்து ரியாக்ஷன். தட் மீன்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு தகுந்த எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவோம். எதிர்வினை செயல்படும் அப்படின்னு தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அப்போ என்ன சொல்கிறேன், நான் ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குது. அப்போ இந்த பூமியானது ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இதே மாதிரி நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, போட்டில் இருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. போட்டில் போய்கிட்டே இருக்கு, த போட் இஸ் மூவிங் ரைட், நகர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு போட்டு. அந்த போட்டில் போய் நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது டப்பு நீ ஜம்ப் பண்ணும்போது வாட் வில் டூ இஸ் ஜம்ப் பண்ணும்போது இந்த புஷ் ஆக்ஷன், இந்த காலோட ஆக்ஷன் என்ன, போட்டை வந்து தள்ளி விடும், நீங்கள் அந்த பக்கம் போவீங்க. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் ஜம்ப் பண்ணுறது ஒரு ஆக்ஷன், அந்த போட் நகர்றது இன்னொரு ரியாக்ஷன். ஸோ தட் இஸ் ஆக்ஷன் அண்ட் த ரியாக்ஷன். அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னும் another example is again the swimming, right? நம்ம நீச்சல் அடிக்கிறது. நீச்சல் அடிக்கும்போது நீச்சல் தெரியாத தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டால் என்ன சார் செய்வீங்க? சும்மா நீங்கள் மாதிரில தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்க, நான் உள்ளே போயிடுறேன், அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்க முடியாது. ஸோ வாட் யூ டூ இஸ் தட் ஏதோ கையை காலை ஆட்டிக்கிட்டு மேலே வர ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா அவ்வளோதான் வான். அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா அங்கே ஸ்விம்மிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிணத்துலேருந்து ஒரு மேலே ஒரு ஒரு 20 அடி இருக்க கிணத்துல உங்களை தள்ளி விட்டாங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியல, என்ன பண்ணுவீங்க? உள்ளே போயிட மாட்டோம். அப்போ கண்டிப்பாக கையை காலை ஆட்டி மேலே வரும். இந்த கையை காலை ஆட்டி மேலே வர்றது தான் ஒரு நியூட்டன்ஸ் தேர்ட்லான்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் உள்ளே போகிறது ஒரு ஆக்ஷன், உயிர் பிழைக்கணுமே அப்படின்னு கையை காலை ஆட்டி மேலே வர்றது பேர் ஒரு ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஏன் அதை கூட விடுங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள் இன்னும் எடுக்கலாம். நம்ம பறவைகள், பேர்ட்ஸ் வந்து பறக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பறந்து போகுதுன்னா அங்கே ஒரு சயின்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு நியூட்டன். ஸோ பறவை இப்படி பறந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடையும் இப்படி ஆட்ட என்ன இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் அது ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ உங்கள் கேள்வி கேட்கலாம் நீங்கள், இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை எங்கே சார் நாங்கள் போய் படிக்க போகிறோம், எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த இன்ஜினியர்ஸ். அகைன் த லான்ச்சிங் ஆஃப் ராக்கெட். இப்போ இது வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணோம், அல்லது ஒரு ஜெட் என்ஜின் லான்ச் பண்ணோம். ஸோ ஒரு ராக்கெட் ஆர் சேட்டலைட் எல்லாமே லான்ச் பண்ணுறதுக்கு இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணுறாங்க. எப்படி சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் யா. ஸோ இப்போ ஒரு ராக்கெட்டா அதில் ஜெட் என்ஜின் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஜெட் என்ஜின் போகுது. அந்த ஜெட் என்ஜினோட ராக்கெட்டோட வேகம் கூட என்ன ஆகும்னா, அதோட மாஸ் அல்லது அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல், அதோட எரிபொருள், அதோட நிறை வந்து குறையும். அப்போ இதோட ராக்கெட்டோட வேகம் அதிகரிக்கிறது, தி ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட் இஸ் இன்க்ரீஸ்ட், பட் வேரஸ் அதில் யூஸ் பண்ணுற எரிபொருளும் அல்லது அதோட நிறையும், அந்த மாசும் குறையுது. இது ஸ்பீடு கூடுது, இதோட நிறை வந்து குறையுது. அதனால் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து ராக்கெட் லான்ச்சிங்கில் இது யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ராக்கெட் லான்ச்சிங்கும் டிசைனிங் ஆஃப் ஜெட் என்ஜினும் திஸ் இஸ் நாட் த இது வந்து யாரோட என்ஜினியர் நீங்கள் தான் அதை பண்ண முடியும். என்ஜினியரால் பண்ணக்கூடிய இந்த வேலை தான் இந்த ராக்கெட் டிசைனும் ஜெட் என்ஜின் டிசைனும். இது நியூட்டன்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ரைட். இப்போ வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே. அப்போ ராக்கெட்டை ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ராக்கெட் கிளம்பும்போது ஓகே, அப்போ ராக்கெட் இங்கே இருக்குது, ஒரு ராக்கெட் இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்குது ஒரு ராக்கெட் ரைட். இப்போ இது வந்து தரையில் இருக்குது, இந்த தரையில் இருக்குது. இந்த தரையிலேருந்து இந்த ராக்கெட்டை மேலே நகர்த்தணும். இந்த தரையிலேருந்து ராக்கெட்டை மேலே நகர்த்தோம்னா ஓகே, இது மேலே நகர்த்தணும்னா இது வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திசை வேகம் கொடுக்கணும். அந்த திசை அதனால் அப்படி கொடுத்தோம்னா தான் தரையிலேருந்து மேலே போகும். அதுக்கு பேர் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி விடுபடு திசை வேகம். இட் இஸ் அ மினிமம் வெலாசிட்டி ரெக்வயர்ட் டு
மூவ் தி ஆப்ஜெக்ட். இந்த ராக்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட திசைவேகம் தேவைப்படுது, அதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, இப்போ ராக்கெட் மேலே போயிடுச்சு, ஸ்பேஸுக்கு போயிடுச்சு, அங்கே போய் ஸ்டேபிள் ஆர்பிட்டை ரீச் ஆன பின்னாடி அது வாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஒன்ஸ் இஃப் இட் ரீச்சஸ் த ஹரிசாண்டல் ஸ்பேஸ், ஹரிசாண்டல் ஆர்பிட், the moment of the orbit will be stable, அதுக்கு பேர் ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி, the escape velocity and the orbital velocity will be discussed in detail in the next class. So thank you for your patience.